Hello friends, welcome back to Pradee's cookbook. இன்னைக்கு நம்ம watermelon popsicle recipe தான் பார்க்க போறோம். ரொம்பவே சூப்பரான இந்த watermelon popsicle ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு subscribe பண்ணலைனா இந்த வீடியோக்கு கீழ தெரியுற ரெட் கலர் subscribe அப்படிங்கற பட்டனை பிரஸ் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. ரொம்பவே வெயிலுக்கு இதமான சூப்பரான குளு watermelon குச்சி ஐஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 கப் அளவுக்கு வாட்டர்மெலன் எடுத்துட்டு அதுக்குள்ள இருக்க சீட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒயிட் கலர், Black கலர் எந்த சீட்ஸ் இருந்தாலும் மொத்தமா ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து அது ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் வந்து ஆப்ஷனல் தான். இப்போ அதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்த ஜூஸை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். ஏன்னா அதில் எப்படி இருந்தாலும் எக்ஸஸாக வந்து பல்பெல்லாம் இருக்கும். அது எல்லாத்தையுமே வடிகட்டி பியூர் ஜூஸாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கான ஜூஸ் ரெடி. இப்போ இதை நம்மக்கிட்ட இருக்க ஐஸ்கிரீம் மோல்டில் வந்து நம்ம அதில் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் வாட்டர்மெலன் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். ஏன்னா கடிக்கிறதுக்கு ஒரு க்ரன்ச்சியாக ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், அதுக்காக தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வாட்டர்மெலனே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பொமக்ரானட் கூட ஆட் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கான வாட்டர்மெலன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் எல்லா மோல்ட்லேயும் உங்கள்கிட்ட இருக்க ஜூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஒரு 6 hours அந்த மாதிரி வச்சுருங்க. இல்லைனா ஓவர் நைட் வச்சுடுங்க. அப்போ சூப்பரான வாட்டர்மெலன் குச்சி ஐஸ் உங்கள் வீட்டில் நீங்களே ரெடி பண்ணிட்டீங்க. ரொம்ப சிம்பிளான இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான ரெசிபிங்க இது. வெறும் வாட்டர்மெலன் அண்ட் சுகர் தான். நம்ம ஜூஸ் போடுற அந்த நேரத்துலேயே அழகாக நம்ம கடகடன்னு இதை அரைச்சிட்டு ஒரு குட்டி குட்டி டம்ளரில் கூட நீங்கள் ஊற்றி வைக்கலாம். டம்ளரில் ஊற்றி மேலே வந்து அலுமினியம் ஃபாயில் இல்லைனா அந்த ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் இருந்தால் கூட மேலே நீங்கள் அந்த டம்ளரை வந்து கவர் பண்ணிவிட்டு உங்கள் கிட்ட இருக்க அந்த குச்சி ஐஸோடைய குச்சி இருக்கும் இல்லையா, அதை கூட நீங்கள் சென்டராக வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரெடி பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான இந்த ரெசிபியை உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.